அப்படி வந்துச்சு அப்படின்னா இவன் தெரியாமல் திருமணம் இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பாரு. அந்த நோய் என்ன பண்ணோம், பாவம் யதார்த்தமாக வந்த பெண்ணுக்கு அந்த நோய் தொற்று உருவாகும். அப்புறம் அவங்களுக்கு சிகிச்சை, ட்ரீட்மெண்ட்டு, மன உளைச்சல், குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, இது மாதிரிலாம் வருது. தயவுசெய்து சகானா உங்களுக்கு புண்ணியம் கட்டியிருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன், இப்போயாவது திருந்திருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்ட்டி யாராவது வச்சுருந்தீங்கன்னா, ஆன்ட்டிகிட்ட வந்து உங்களுக்குள்ளே வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணிடணும். இந்த ப்ரோக்ராம் பார்த்த நிமிஷமே கட் பண்ணிடணும். ஃபோன் பண்ணி, ஆன்ட்டி சாரி, இனிமேல் நான் வரமாட்டேன். ஆமாம், எங்கள் சகானாக்கா ஒரு கேள்வி கேட்டுச்சு, நான் பயந்தே போயிட்டேன். நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு உங்களுக்கும் தெரியாது, நான் கரெக்டாக எனக்கும் தெரியாது, வம்பு வேணாம், இனிமேல் நான் வரவே மாட்டேன், என்னை கூப்பிடாதீங்கன்னு இளைஞர்கள் சொல்லணும். ஆன்ட்டிங்க என்ன பண்ணணும், சில பேர், நான் சொல்கிறது வந்து சில பேர் அப்படி இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த பையனை துரத்தி அனுப்பிச்சி விட்ருங்க. அவன் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கானான்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை மாதிரியே நிறைய பெண்கிட்ட ஆசைப்பட்டு வந்து அங்கெல்லாம் வாயை வச்சு கையை வச்சு ராய்ட்டில் உங்கள் இதில் வச்சு நீங்கள் வந்து ஏதாவது நோய் வாய்ப்பட்டு ஏதாவது உங்கள் புருஷனுக்கு அட்டாக் ஆகி குடும்பத்தில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் வரும். தாய்மார்களே, இளைஞர்களே, தயவுசெய்து நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இன்னிலிருந்து நான் ப்ரோக்ராம் பார்த்த உடனே உங்களுடைய கெட்ட அபிப்பிராயம் இருந்து, ஒரு கெட்ட நட்பு இருந்து, தொடர்பு இருந்து, தவறான தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கே துண்டிக்க வேண்டும், இன்றைக்கே கைட்டி விட்டுடணும். நீங்கள் அது மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு இளைஞர், ஒரு 18 வயசு 20 வயசு 25 ஆச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நல்ல பொண்ணாக பார்த்து திருமணம் பண்ணுவாங்க. அவங்க கூட ஜாலியாக இருங்க. நீங்கள் ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி காண்டம் போடாமல் போய் செக்ஸ் பண்ணுறது, ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லி ஆன்ட்டிக்கிட்ட போய் அடிக்ட் ஆகி வருது, அதுக்கப்புறம் அவங்க ஒன்று வச்சு நல்லா உறிஞ்சி எடுத்துறது, நீ சக்கையாகி போகிறது, இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அப்படின்னா எங்கள் 3 பேர் பேச்சும் கேட்கணும். நீ நல்லவனாக இருக்க தான் நாங்கள் அதை அட்வைஸ் பண்ணுறோம். நீ நல்லவனாக இருக்க ஒரு நல்ல அட்வைஸு, இன்னிலிருந்து நீ திருந்திடணும் அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் மூலிமா நாங்கள் சொல்கிறோம். ஓகே சார், கண்டிப்பாக வந்து கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படிக்கா, என்ன சொல்கிறீங்க? எவ்வளோ அவரஸ் கொடுத்துருக்கோம் தெரியுமா? பெரிய விஷயம். ஆன்ட்டின்னு போயிடாதீங்க. ஆன்ட்டின்னு போனால் ஆண்டியாக போயிடுவீங்க.